ஐயா, ஆசிரமம் கட்டுன பிறகு சுவாமி உங்கள பேசறதுக்கு கூப்பிட்டுருக்காரா? இல்ல பாடல் பாடியிருக்கீங்களா? ஏதாவது சாமிய பத்தி பேசியிருக்கீங்களா? என்ன பேசியிருக்கீங்க? ஆசிரமத்தில் சாமி என்னைய ஆல்மோஸ்ட் 2000 ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்ததுக்கப்புறம் தினமும் கூப்பிடுவார். கூப்பிட்டு, பார் சார், யூ டாக் சம்திங் விச் இஸ் குட் ஃபார் தீஸ் பீப்புள்பார். இந்த சாமியை பக்கத்தில் வச்சுட்டு நான் என்ன பேச முடியும்? ஒன்றுமே பேச முடியாது. அப்படியே பிளாங்க் ஆகிடும். நான் கொஞ்ச நேரம் அப்படியே தயங்கி தயங்கி நிற்பேன். நின்றுட்டு அப்புறம் சொல்லுவேன், சாமி சில சிங் சம் சாங்ஸ் சாமி, பாடலாம் சில பாடிட்டுமா, ஐ டூ வாட் எவர் யூ லைக் அப்படிம்பார். இது ஆஸ்பத்திரிலேருந்து வந்ததுக்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் டெய்லி இந்த இது நடக்கும். அது பாடி முடித்த உடனே பக்கத்தில் உட்கார வச்சுக்குவார். உட்கார வச்சுட்டு கையை பிடிச்சிட்டு ஒரு பழம் ஏதாவது கொடுப்பாரு. அப்படியே கையை பிடிச்சிட்டு அந்த செஷன் பூரா உட்கார வச்சுருப்பார். அதுக்கு முந்தி ஒரு தடவை முதல்ல தர்ஷன் மந்திரில் வந்து உட்காந்துருக்கும் போது நான் வெளியே சிகரெட் பிடிச்சிட்டு வெளியே நின்றுக்கிட்டு இருந்தேன். பார்சாது எங்கள் அப்போ நான் தான் கூட்டு வருவேன் சாமியை. நான் தான் கூட்டு வருவேன். கூட்டு வந்து கொண்டு போய் விடுறது நான் தான், காரில் கொண்டு போய் விட போவேன். சாமியை கொண்டு வந்து விட்டுட்டு நான் வெளியே நிற்பேன். வெளியே நின்று சிகரெட் பிடிச்சிட்டு இருப்பேன். இல்லாட்டா சும்மா உட்காந்துட்டு இருப்பேன், எங்கேயாவது உட்காந்துட்டு இருப்பேன். பார்சாது இங்கேன்னு சத்தம் கெடுத்து உடனே உள்ளே வந்தேன். நான் உள்ளே வந்தோன்னே நமஸ்காரம் பண்ணேன்னா பார்சாரி யூ டாக் சம்திங்னாரு. சடனாக சொன்னோன்னே என்ன சொல்கிறது என்ன பேசுகிறதுனே தெரியல. மௌனமாகவே இருந்தேன் கொஞ்சம் நேரம். சுவாமி சில சிங் சம் சாங் சுவாமி, நோ யூஸ் டாக் அப்படின்னாரு. என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் பேசினேன், ஏதோ பேசினேன். பேசிட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து நின்றுட்டேன். அதுக்கு மேலே எனக்கு பேச முடியலை. சாமி அப்படியே அமைதியாக உட்காந்துட்டே இருந்தார். பக்கத்தில் இருந்த ஒரு அம்மா சொன்னாங்க, சாமி இட் சீம்ஸ் ஹி ஹஸ் ஃபினிஷ்டு சாமி, நோ ஸ்டில் ஹி ஹஸ் செவரல் திங்ஸ் டு டாக் அப்படின்னாரு. இல்லை, அவர் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அவருக்கு பேசுகிறதுக்கு அப்படின்னாரு. அந்த செஷன் பூராமே இப்படியே சொல்லி 2 மணி நேரம் என்னை பேச வச்சார். நான் என்ன பேசினேன் ஏது பேசினேன்னு தெரியாது. 2 மணி நேரம் பேச வச்சதுக்கப்புறம் சாமி மறுபடியும் நமஸ்காரம் பண்ணிவிட்டு எந்திரிக்கும் போது சாமி பிரசாதமாக ஒரு பாடத்தை கொடுத்துட்டு, ரொம்ப நல்லா பேசுனீங்களா பார்த்தசாரதி அப்படின்னாரு. சரின்ட்டு சாமியை கொண்டு போய் விட்டுட்டு மறுபடியும் வந்தேன். ஆசிரமத்துக்கு வந்தால் அங்கே ஒரு வயசான லேடி, ஐயா சாமி பேச சொன்னான்னா நல்லா பேச வேண்டாம், இப்படி ஐயா அசிங்கமாக பேசுவீங்க அப்படின்னு சொன்னாங்க. பக்குன்னு எனக்கு ரொம்ப மோசமாக இருந்ததாக்கா அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமாய்யா ரொம்ப மோசமாக பேசுனீங்கய்யா, ஆனால் சாமி நல்லா இருந்ததுன்னு சொன்னாரே அப்படின்னும் போது, சாமிக்கு நல்லா இருந்திருக்கலாம்யா, எனக்கு நீங்கள் அசிங்கமாக பேசுனதான் பட்டுச்சு அப்படின்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். ஆனால் மறுபடியும் சுவாமி என்னை பேசணும்னு சொன்னார். ஆனால் அப்போல்லாம் பேசலை, பாடல்கள்லாம் பாடி முடிச்சிட்டேன். ஆனால் இப்போ சாமி சமாதிக்கு அப்புறம் சும்மா பேசிகிட்டே தான் இருக்கேன். நான் பேசிக்கிட்டே இருக்கேன். இந்த பேச்சு என்றைக்கு முடியுமோ எனக்கு தெரியல. சாமி பேச சொன்னது எதுக்குன்னு தெரியல. அதே மாதிரி 82 வந்து எழுதினார். 10 பேப்பரை கொடுத்து நீ எழுதுனாரு. ஒன் டே இட் வில் பிகம் அன் அமரகாவியன்னாரு. அதே மாதிரி சாமி சமாதி ஆனதுக்கப்புறம் தான் எழுதுனேன். அமரகாவியாச்சு, காஸ்பல் ஆஃப் யோகிராம் சிவகுமார் ஆச்சு, இன்னும் ரொம்ப புக்குகள் எழுதியாச்சு. சாமி சொன்னதெல்லாம் நடக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா விடாமல் பேசிக்கிட்டே இருக்கேன். ஏன் பேசுகிறேன்னு தெரியல. பேச்சு எப்படி வருது தெரியல, ஆனால் பேசுகிறேன்.